நல்ல சபையை பாருங்க. அபிஷேகம் எங்க இருக்குன்னு பாருங்க. பெந்தெகோஸ்தே அபிஷேகம் எங்க இருக்குது? எங்க ஆவிக்குரிய கனிகளை போதிக்கிறாங்க? எங்க அபிஷேகத்தை போதிக்கிறாங்க? எங்க கனியில நிலைத்திருக்கிறத போதிக்கிறாங்க? எங்க கிறிஸ்துவுடைய உபதேசம் போதிக்கப்படுகிறது? எங்க பரலோகத்தை குறித்து போதிக்கிறாங்க? அதெல்லாம் பாருங்க. கனி இருக்கணும், கனியில நிலைத்திருக்கணும், அதிகாரம் இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும், ஆவின் வரங்கள் இருக்கணும், வல்லமை இருக்கணும். இதெல்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க. பார்த்து அந்த சபைகளுக்கு போங்க. சும்மா எல்லா சபை கிடையாது. எல்லாம் இன்னைக்கு என்னது? போலி, நிறைய திரளாய் போலி இருக்கிறாங்க. உண்மையான சபைகள் ஆங்காங்க இருக்கிறது. சத்தியம் பேசுற சபைக்குள்ள ஒருத்தனும் போமாண்டான். உலகத்தை பேசுற சபைக்குள்ள திரள் கூட்டமாய் போகிறது. நம்ம நினைக்கிற திரள் கூட்டம் போன உடனே அது எழுப்புதல். திரள் கூட்டம் போறது எழுப்புதல் கிடையாது. அங்க போறவன்ட்ட வேத புத்தகத்தை கையில வச்சிருக்கவன்ட்ட ஒண்ணு வேண்டாங்க. ஒரு 10 சபையில போய் நின்னுட்டு வெளியில நின்னுட்டு சபைக்குள்ள இருந்து வர்றவங்ககிட்ட எபேசியர் எங்க இருக்குன்னு கேளுங்க. அவன் பழைய ஏற்பாடுல தேடிக்கிட்டு இருப்பான். ஆமா, பொம்பளை பிள்ளைகள்ட்டையும் கேளுங்க. இதெல்லாம் நான் கண்ணால பார்த்த சாட்சிங்க. ஆமா, எபேசியர் 5வது அதிகாரம் சொன்னா ஆதியாகமத்துக்கு அடுத்த பக்கத்துல புரட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. கேட்டா பல வருஷம் சபைக்கு போறாங்க. சரி, படியாதவர்கள் அப்படின்னா சரின்னு சொல்லலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் இன்னைக்கு சத்தியமே தெரியல. சும்மா பைபிளை தூக்கிக்கிட்டு போறாங்க வர்றாங்க, அவ்வளவுதான். இதுல வேற சபைக்கு போற பொண்ணு தான் வேணும், சபைக்கு போற மாப்பிள்ளை தான் வேணும். உங்களுக்கு என்னதான் சத்தியம் தெரியும்? சபைக்கு போற பொண்ணை கட்டுறதுக்கும் சபைக்கு போற மாப்பிள்ளை கட்டுறதுக்கும் என்ன சத்தியம் தெரியும்? என்ன சத்தியத்தின்படி வாழ்வீங்க? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே என்னது விளக்கு மாத்தாடியும் செருப்படியும் சண்டையை போட்டுட்டு கோர்ட்ல போய் நிக்கிறது. என்ன, எனக்கு டிவோர்ஸ் கொடு, ஆமா அப்படின்னு அவனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறது. இல்லாதது அவன் அட்வொகேட் என்ன செய்வாங்க? இல்லாததெல்லாம் எழுதி கையெழுத்து போடுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம சொல்றது இன்னும் 2 எழுதும் அதுல நான் கையெழுத்து போடுறேன். இதானே போயிட்டு இருக்கு. கிறிஸ்தவம் இன்னைக்கு பாலாய் போயிட்டு இருக்குல்ல. சபைகளே பாலா போயிட்டங்க. சபையில என்னது டிவோர்ஸ் ஆன மேரேஜ் எல்லாம் நடத்தி வைக்கிறாங்க ஊழியக்காரங்க. எந்த வசனத்துப்படி நடத்தி வைக்கிறாங்கன்னு தெரியல. பணம் கொடுத்தா நடத்தி வச்சிடறாங்க. இப்படிப்பட்ட பாலாய் போய்விட்டது. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு.